Greetings from SS Class 9 Science Unit 15 Carbon and its Compounds Part 8 New Rules to make Tamil Nadu Plastic Free. இந்த லெசனில் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக எக்ஸ்பிளைன் த ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கார்பன், நோ அபவுட் த ஐசோமெரிசம் அண்ட் அலோட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ், டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கிராஃபைட் அண்ட் டைமண்ட், ரெகக்னைஸ் த வேரியஸ் இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் வித் their uses, know the common properties of carbon compounds, identify the codes of various plastics, understand the effects of plastics on human life and environment, know the legal measures to prevent plastic pollution. இதெல்லாம் உங்களுக்கு லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பிளாஸ்டிக்கை பற்றி படிச்சிட்ருக்கோம். அதில் இன்னைக்கு லீகல் மெஷர்ஸ் டு ப்ரிவெண்ட் பிளாஸ்டிக் பொல்யூஷன்கிற பார்ட்டு பார்க்க போகிறோம். இந்த கியூஆர் கோடு லிங்க்கும் ஐசிடி கார்னர் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த யூனிட்டுக்கான கைடும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கான்செப்ட் மேப், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். இதில் கார்பன் எங்கேருந்து கிடைக்குதுங்கிறத வச்சு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. கார்பன் காம்பவுண்ட் இந்த வேர்ல்டில் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் தான் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டனேஷன், டெட்ரா வேலன்சி, மல்டிபிள் பாண்ட், ஐசோமெரிசம், அலோட்ராஃபின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இதில் அலோட்ராஃபியை தான் 2 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க, கிறிஸ்டலைன் ஃபார்ம், அமார்ஃபஸ் ஃபார்ம்னு. கிறிஸ்டலைன் ஃபார்மில் கார்பன் ஆட்டம் எல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கணுங்கிறதுல இருக்கும். இதில் கார்பன் ஆட்டம் இன்னொரு ஆட்டமோட ரேண்டம் மேனரில் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அடுத்தது கார்பன் காம்பவுண்ட்ஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய யூஸ் பண்ணாலும் அதில் இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக்கை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதனால இந்த வேர்ல்டு எப்படி பொல்யூட் ஆகுது, ஹியூமன் பீயிங் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கங்கிற பார்ட்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்கங்கிறத இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸுங்கிற இந்த லெசனில் உங்களுக்கு டோட்டலாக 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இப்போ நியூ ரூல்ஸ் டு மேக் தமிழ்நாடு பிளாஸ்டிக் ஃப்ரீங்கிற 8th டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடை பிளாஸ்டிக்கே இல்லாமல் மாற்றுறதுக்கு என்ன புதுசாக ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். ஆஸ் வி நோ, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் ப்ராக்ரெசிவ்லி taking various legal initiative to stop plastic pollution by making some provisions and amendments in the Environment Protection Act 1988. இந்தியா ஆல்ரெடி 1988 இந்த என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக சில ரூல்ஸை சேர்த்தோம். அதில் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னால் திருத்தங்கள் பண்ணியும் கொண்டு வந்திருக்காங்க. வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் ஆக்ட், இந்த ஆக்டை அடிப்படையாக வச்சு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் டேக்கன் எ ஸ்டெப் ஃபார்வர்ட் டு பேன் த யூசேஜ் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த சட்டத்தை அடிப்படையாக வச்சு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி அவங்க சில பிளாஸ்டிக் ஐட்டமை எப்படி பேன் பண்ணியிருக்காங்கங்கிறத பார்க்க போகிறோம். அந்த சட்டம் என்ன சொன்னால், என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர், ஜிஓனா கவர்மெண்ட் ஆர்டர் நம்பர் 84 டேட்டட் 25/6/2018 அதை கொண்டு வந்திருக்காங்க. As per the government order cited above, the Tamil Nadu government has banned the usage of one-time use and throwaway plastics from 1st January 2019. 1 ஜனவரியிலிருந்து இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டரை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத. திஸ் எக்ஸலண்ட் லெஜிஸ்லேஷன் இஸ் டிசைன்ட் டு ப்ரொடெக்ட் தமிழ்நாடு ஃப்ரம் பிளாஸ்டிக் பொல்யூஷன். இந்த ஒரு அருமையான இந்த ஒரு லெஜிஸ்லேஷன் தமிழ்நாடை பிளாஸ்டிக் பொல்யூஷன் இல்லாத ஒரு ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கு இது வழிவகுக்குது அப்படிங்கிறத இதில் சொல்ல வர்றாங்க. Rules which ban the production, storage, supply, transport, sale, distribution of one-time use plastics are extremely effective. இப்போ இந்த சட்டத்தின்படி, அதாவது அந்த ஒன் டைம் யூஸ்டு பிளாஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை ப்ரொடக்ஷன் பண்ணாலோ, நம்ம ஸ்டோர் பண்ணாலோ, சப்ளை பண்ணாலோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணாலோ, சேல்ஸ் பண்ணாலோ, டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலோ, இது எல்லாமே இந்த ரூல் பேன் பண்ணுது. இதுதான் இப்போதைக்கு எஃபெக்டிவ் ரூலாக
இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தே ஆர் சக்ஸஸ்ஃபுல் பிகாஸ் தே டார்கெட் ஆல் செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, மேனுஃபேக்சர், சப்ளையர், ஷாப்கீப்பர் அண்டு கஸ்டமர். ஏன் இந்த சட்டம் வந்து இவ்வளவு எஃபெக்டாக இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இது எல்லாரையுமே வந்து பாரபட்சம் இல்லாமல் டார்கெட் பண்ணுது. அதாவது இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாலும் சரி அவங்களுக்கு தண்டனை உண்டு, சப்ளை பண்ணாலும் உண்டு, ஷாப்கீப்பர் வச்சுருந்தாலும் உண்டு, நம்ம போய் வாங்கிட்டு வந்தாலும் நம்மளும் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு கீழே வந்துடும். This progressive initiative taken by the state of Tamil Nadu leads by example for the rest of the nation. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் இந்த சட்டம் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. You can find below some key aspects of new rules along with the science-based facts why these items have been burned in தமிழ்நாடு. இந்த ஒன் டைம் சொல்லக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏன் பேன் பண்ணிச்சு அப்படிங்கிறதுக்கு நம்ம சயின்ஸ் பேஸ்டாக வந்து சில விஷயங்களை இங்கே பார்க்க போகிறோம். அதாவது பேண்ட் ஐட்டம்ஸு எதெல்லாம் கவர்மெண்ட் பேன் பண்ணியிருக்குன்னு சொன்னால், பிளாஸ்டிக் கேரி பேக்ஸு. அதாவது இந்த வேர்ல்டில் 1 மினிட்டுக்கு வந்து 2 மில்லியன் பிளாஸ்டிக் பேக், அதாவது 20 லேக் வந்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இந்த வேர்ல்டில் மனிதர்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் 97% வந்து நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு போடுற பிளாஸ்டிக்கை வந்து அனிமல்ஸ் எல்லாமே வந்து அது உள்ள ஃபுட்டு இருக்கிறதுனால அதை சாப்பிட்ருது. அந்த ஃபுட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த பிளாஸ்டிக்கையும் சேர்த்து சாப்பிட்ருது. அப்போ அந்த ஒரு பசுமாட்டோட வயிற்றில் வந்து அவங்க கிட்டத்தட்ட 70 கிலோ பிளாஸ்டிக்கை வந்து வயிற்றுலேருந்து வெளியில் எடுத்திருக்காங்க. அதனால் பிளாஸ்டிக் கேரி பேக்கை தடை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பிளாஸ்டிக் பிளேட்டு. பிளாஸ்டிக் பிளேட்டை வந்து நம்ம டர்ட்டி பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் அதை திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறது வந்து கஷ்டங்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஒன் டைம் யூஸ் பிளேட்ஸ் ஆர் மேடு ஃப்ரம் பாலிஸ்டரின். ஏன்னா நம்ம வந்து ரெசின் கோடு 367 வந்து கெடுதலானதுன்னு படிச்சிருக்கோம். அதில் இந்த பிளாஸ்டிக் தட்டு வந்து அவங்க பாலிஸ்டரின் அப்படிங்கிறத வச்சு யூஸ் பண்ணி செய்கிறாங்க. அது ஹியூமன் ஹெல்த்துக்கு ரொம்ப டேஞ்சரானது. Plates will be used for just 20 minutes but stay in the environment for over 1000 years. அந்த பிளாஸ்டிக் தட்டை வந்து நம்ம அதிகபட்சமாக ஒரு 20 நிமிஷம் வேணால் அதில் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் இந்த பூமியில் மண்ணோட மண்ணாக மக்கிறதுக்கு 1000 இயர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வாட்டர் பவுச்சஸ், அதாவது வாட்டர் கேன். வாட்டர் பவுச்சஸ் ஆர் ஆஃபன் லிட்டர்ஸிங் த பிளாஸ்டிக் பொல்யூஷன். இப்போ வந்து வாட்டர் கேனை நம்ம தண்ணி குடிச்சிட்டு அந்த பாட்டிலை வந்து தூக்கி போட்டுடுறோம், அது குப்பையாக்குது, அது பொல்யூஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுங்கிறாங்க. அதுபோக அந்த பிளாஸ்டிக் கேனில் வந்து ப்ளூ பிரிண்ட் ஆன் த clear plastic pouch decreases the recycling value. அப்போ அதில் வந்து சீல் வைக்கிறாங்க. சில சமயம் க்ரீனில் இருக்கும், சில சமயம் ப்ளூவில் இருக்கும். அப்போ அதனால அவங்களால ரீசைக்கிள் பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் a water pouch is used, it is difficult to recycle as it contains leftover water and gets covered in dirt. ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் கேனை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு அவங்க என்னென்ன டிஃபிகல்ட்டு ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒன்று அந்த பாட்டிலில் மிச்சம் தண்ணி கொஞ்சம் இருக்கும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம குப்பையில் தூக்கி போடுறதுனால அது அழுக்காக இருக்கும், அதனால் அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுல அவங்களுக்கு சிரமம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிளாஸ்டிக் ஸ்ட்ரா. அப்போது பிளாஸ்டிக் கேரி பேக் பார்த்தோம், அடுத்ததாக வந்து பிளாஸ்டிக் பிளேட்டு பார்த்தோம், வாட்டர் கேன் பார்த்தோம், இப்போ பிளாஸ்டிக் ஸ்ட்ரா அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரா வந்து ரொம்ப லைட் அண்டு ஸ்மால், லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். ஆனால் இது அவ்வளோ இதாக வந்து ரீசைக்கிள் பண்ண முடியறதில்ல. இது வந்து ரொம்ப சின்னதாகவும் லைட் வெயிட்டாலும் இருந்தாலும் கூட ரீசைக்கிள் பண்ணுறதுல சிரமம் இருக்குது. ஸ்ட்ராஸ் ஆர் ஒன் ஆஃப் த டாப் 10 ஐட்டம்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் இன் த பிளாஸ்டிக் பொல்யூஷன் இன் ஓஷன். அப்போ ஓஷனை எதெல்லாம் பொல்யூட் பண்ணுது அப்படின்னு ஒரு 10 ஐட்டம்ஸை லிஸ்ட் எடுத்தோன்னு சொன்னால் அதில் ஒன்று வந்து இந்த ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. 90% ஆஃப் சீ பேர்ட்ஸ் ஹாவ் இன்ஜெஸ்டட் பிளாஸ்டிக் சச்சஸ் ஸ்ட்ராஸ். அதாவது சீ பேர்ட்ஸ் எல்லாமே, அதாவது கிட்டத்தட்ட 90% வந்து இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ராவை வந்து சாப்பாடுன்னு நினச்சி அது சாப்பிட்றதுங்கிறாங்க. அடுத்தது பிளாஸ்டிக் ஷீட்ஸு. பிளாஸ்டிக் ஷீட்ஸ் யூஸ்டு ஆன் த டாப் ஆஃப் த பிளேட்ஸ் கெட் dirty and cannot be recycled. அந்த பிளாஸ்டிக் பிளேட் மேலே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து அழுக்காயிடுறதுனால அதை ரீசைக்கிள் பண்ண முடியறதில்லை. அதே மாதிரி மோர் கெமிக்கல்ஸ் லீக் ஃப்ரம் பிளாஸ்டிக் இன்டு ஃபுட் வென் இட் இஸ் ஹாட், ஸ்பைசி ஆர்
ஆயிலி. அந்த கவரில் வந்து நம்ம உணவு இதெல்லாம் சூடாக வைக்கும்போது அது அந்த கெமிக்கல்ஸ் வந்து அந்த உணவோட கலந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அனிமல்ஸ் such as cows, goats and dogs eat plastic by accident because it smells like food. இப்போ அதை நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பிளேட்டையோ அந்த பேக்கையோ நம்ம தூக்கி வீசும்போது அந்த பிளாஸ்டிக் ஷீட் அது மேலே பரவலாக ஒட்டியிருப்பாங்க. அப்போ அதில் அந்த ஸ்மெல்லை பார்த்துட்டு அந்த அனிமல்ஸ் எல்லாமே அது உணவுன்னு நினச்சி சாப்பிடும்போது பிளாஸ்டிக்கையும் சேர்த்து சாப்பிட்ருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம நியூ ரூல்ஸ் டு மேக் தமிழ்நாடு பிளாஸ்டிக் ஃப்ரீ அப்படிங்கிறதுல இந்தியா என்ன மாதிரியான ஸ்டெப் எடுத்திருக்கு, மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறதுக்காக தமிழ்நாடு அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டெப்பு ஃபார்வேர்டாக எதெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது ஒன் டைம் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் கேரி பேக், பிளாஸ்டிக் பிளேட்டு, அப்புறம் வாட்டர் கேன், அந்த மாதிரி ஸ்ட்ரா, பிளாஸ்டிக் ஷீட்டு இதெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பேன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சப்ளை பண்ணாலும் அதை மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் சேல்ஸ் பண்ணாலும் கஸ்டமர்ஸாக போய் நம்ம வாங்கிட்டு வந்தாலுமே அதெல்லாம் குற்ற செயல்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரோல் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக் பொல்யூஷன், அதாவது பிளாஸ்டிக்கை பொல்யூஷனில் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம என்ன ரோல் மாடலாக இருக்கணுங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.